ஓகே, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு AND கேட்டுக்கான ப்ரோக்ராம் எப்படி Xilinx சாஃப்ட்வேரில் எழுதுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ இப்போது அதில் கண்டினியூட்டியாக நம்ம அந்த ப்ரோக்ராமை எப்படி ரன் பண்ணி சிமுலேஷன் அவுட்புட் பார்க்கலான்றதை நம்ம இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸாக வந்து AND கேட்டுக்கான ப்ரோக்ராமை இங்கே நம்ம எழுதிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த டிசைன் விண்டோ வந்தோம் அப்படின்னா இங்கே சிந்தசிஸ், இம்ப்ளிமெண்டேஷன், ஜென்ரேட், ப்ரோக்ராமிங் ஃபைல் அப்படின்னு ஒரு 3 திங்ஸ் இருக்கும். ஸோ இது 3மே நம்ம ரன் பண்ணி பார்க்கணும். நம்ம சிமுலேஷனுக்கு சிந்தசிஸ் மட்டும் ரன் பண்ணால் போதும். ஸோ கிட்டில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, ஒரு ஐசிக்குள்ளே டம்ப் பண்ணுறதுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் டிசைனும் ஜென்ரேட் ப்ரோக்ராமிங் ஃபைல் இது ரெண்டுமே நமக்கு தேவைப்படும். ஸோ நம்ம சிமுலேஷன் மட்டும் தான் இப்போ பார்க்க போகிறோன்றதுனால சிந்தசிஸ் வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த சிந்தசிஸில் நம்ம டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து கம்பைல் ஆகும், ரன் ஆகும். ஸோ எந்த எரரும் இல்லை அப்படின்னா நமக்கு அந்த சிந்தசிஸில் வந்து க்ரீன் டிக் வரும். ஸோ எரர் இருந்து அப்படின்னா ரெட் கலரில் டிக் வரும். ஸோ நமக்கு எந்த எரரும் இல்லை. ஸோ அதனால் க்ரீன் கலர் டிக் விழுந்திருக்கு. ஸோ நம்மளோட ப்ரோக்ராம் வந்து கரெக்ட். ஸோ இப்போ இதை எப்படி சிமுலேஷனாக நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் செலக்ட் ஆகிருக்கு இல்லைங்களா அந்த டிசைன் விண்டோவில். ஸோ நம்ம சிமுலேஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிமுலேஷனை செலக்ட் பண்ணி இந்த அன்கேட் செலக்ட் பண்ணி இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஐசிம் சிமுலேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் சிம்பிளை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே பிஹேவியரல் செக் சின்டெக்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சின்டெக்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இந்த நெக்ஸ்ட்டு சிமுலேட் பிஹேவியரல் மாட் இருக்கும். ஸோ அதை நம்ம டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு சிமுலேஷன் விண்டோ வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதுதான் அந்த சிமுலேஷன் விண்டோ. ஸோ நம்ம இங்கே இன்புட் எப்படி அசைன் பண்ணோம் அப்படின்றத நான் இங்கே பார்க்க போகிறோம். எங்கள் சிமுலேஷன் ப்ராஜெக்ட் ஃபார் அன்கேட். ஓகேங்களா? ஸோ இந்த விண்டோ ஆப்ஜெக்ட் விண்டோவில் நம்ம இந்த ஏபி 2 இன்புட்டை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நான் ஏக்கு வந்து இப்போது அன்கேட்டுக்கான ட்ரூத் டேபிள் அப்படின்னு நமக்கு தெரியும். 0 0 அப்படின்னா அவுட்புட் 0, 0 1 அப்படின்னா அவுட்புட் 0 தான். 1 0க்கும் அவுட்புட் 0 தான் வரும். ஆனால் 1 1 மட்டும் தான் நமக்கு அவுட்புட் 1 வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இன்புட் விண்டோவில் ஏவை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி இந்த போஸ்ட் டு கான்ஸ்டன்ட் அதை கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், இப்போ வேல்யூ கொடுக்க போகிறேன் ஏக்கு. நான் ஏக்கு வந்து 0 கொடுக்குறேன். ஓகே, பிக்கும் வந்து 0 கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணுறதுக்கு இங்கே ஸோ இதுதான் வந்து ரன்கான கமாண்ட். ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரன் ஆகிடும். ஸோ மறுபடியும் நம்ம செகண்ட் இன்புட் கொடுக்கலாம். போஸ்ட் டு கான்ஸ்டன்ட் ஏக்கு 0ன்னு கொடுக்குறேன், பிக்கு வந்து 1ன்னு கொடுக்குறேன். ரன் பண்ணோம்னா ரன் ஆகிடும். ஸோ மறுபடியும் தேர்ட் இன்புட் கொடுக்கலாம். ஏக்கு வந்து 1, பிக்கு 0. ஸோ ரன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ஏக்கும் 1 பிக்கும் 1 கொடுக்க போகிறோம். போஸ்ட் டு கான்ஸ்டன்ட்ல போய்ட்டு வேல்யூ ஏக்கு வந்து 1, பிக்கு 1. ஓகே, இங்கே மறுபடியும் ரன் பண்ணிக்கலாம். ஸோ ரன் பண்ணிவிட்டு நம்ம இதை ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு வேவ் ஃபார்ம் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 0 0 0 0வாக இருக்கும்போது சியோட அவுட்புட் 0. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் இன்புட் 0 1ன்னு கொடுத்தோம், அப்போவும் நமக்கு சிக்கு என்ன வந்திருக்கு, 0 வந்திருக்கு. தேர்ட் இன்புட்டில் 1 0ன்னு கொடுத்தோம், அப்போவும் சிக்கு வந்து 0ன்னு வந்திருக்கு. ஃபோர்த் இன்புட்டில் 1 1 கொடுத்துருந்தோம், நமக்கு சிக்கு அவுட்புட் 1ன்னு வந்திருக்கு. ஸோ அன்கேட்டுக்கான சிமுலேஷன் அவுட்புட் இதுதான். ஸோ நம்ம சிமுலேஷனில் நம்ம இதை செக் பண்ணிட்டோம். நம்ம அடுத்த வீடியோவில் இதை எப்படி ஒரு கிட்டுக்குள்ளே டம்ப் பண்ணி அவுட்புட்டை எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். Don't